இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா பேங்க்ல என்ன சொன்னாங்க? ஏதோ சிஸ்டம் இஷ்யூவா, எனக்கு ஃபுல்லா கேஷ் வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா சொல்றாங்க. நாம பணம் எடுக்க போனாதான் இந்த சிஸ்டம் இஷ்யூலாம் வரும். இதுவே நாம பேங்க்குக்கு பணம் கட்டுற மாதிரி இருந்தோம்னு வையே, நைட்டு 12 மணி ஆனதும் கரெக்டா அமௌண்ட் டெபிட்டேட்னு வரும். இங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இமிடியேட்டா குயிக் கிளம்புங்க சார். சீனியர், வண்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சீஃப் கால் பண்றாரு, கொஞ்சம் நிறுத்துங்க. ஹலோ சார். எடி, சீனியர் பக்கத்துல இருக்காரா? சார், மறுபடியும் வர்மா கிட்ட இருந்து ஒரு பாம் த்ரெட். ஆனா இந்த தடவை உண்மையான பாம் வைக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஸ்கூல்ல வைக்க போறானா, எந்த ஸ்கூல்னு தெரியல. அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியா நம்ம கூட மோத வேண்டியது தானே. எதுக்கு இப்படி ஸ்கூல் குழந்தைங்களோட உயிர்ல விளையாடிட்டு இருக்கான்? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏடி, டோன்ட் கெட் எமோஷனல். நம்மளோட நிதானம் தான் அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றும். கோவப்படுறதுனால ஒரு யூஸும் இல்லை. காட் இட் சார். இட்ஸ் ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த தடவை அவன் பாம் வைக்க போறது அந்த மிஸ்டர் எக்ஸை மட்டும் வச்சில்ல, கூட இன்னொருத்தனும் சேர்ந்து தான் வைக்க போறானுங்களா. சார், யார் சார் இன்னொருத்தன்? நேம் ப்ரூஸ்லி, ஆந்திரா. அந்த ப்ரூஸ்லியை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. புரியுது சார், ஆனா அதை விட நம்ம டிபார்ட்மெண்ட் டேஞ்சர்னு நாம அவனுக்கு காட்டணும். நோ ஐடி, இப்போ அதுக்கான டைம் இல்லை. அந்த ப்ரூஸ்லி ஒரு மாதிரி சைக்கோன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளோட முதல் வேலை அந்த ப்ரூஸ்லியை லாக் பண்ணுறது மட்டும்தான். அவன் வெளியில் இருந்தால் கண்டிப்பாக பாம்பு வைப்பான். அதனால அவனை உடனே கண்டுபிடிச்சு தூக்கணும். நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நாங்க உடனே போய் லாக் பண்றோம். அவனோட ஃபோட்டோவும் கிடச்சிருக்கு, அதை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார்.